எப்பப்பா என்ன வெயில்! இந்த சம்மர் டைமில் வீட்டில் இருக்கவே முடியல. அப்படியே வெயில் சுட்டரிக்குது. வீட்டுக்குள்ளே வரைக்கும் வந்துட்டு நம்மளே சேர்த்து எரிச்சிருது. அந்த அளவுக்கு கசகசன்னு இருக்குப்பா. சோபா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த சம்மர் டைமில் அவ்வளோ கடுப்பாக இருப்போம் இந்த வெயில் மேலே. எப்படா வெயில் நின்றுட்டு கொஞ்சமாவது மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங்கில் இருந்துகிட்டே இருப்போம். அதுவும் முக்கியமாக இந்த வெளியே போயிட்டு வந்தாலே போதும். எங்கேயாவது வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தோம்னா அப்படியே தொப்புன்னு நினைஞ்சு அந்த வேர்வையே குளிச்சுட்டு வந்திருப்போம். ஸோ வீட்டுக்கு வந்தோடனே நம்ம முதல் சொல்கிற வார்த்தை என்னவா இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். என்னன்னு தெரியலையா? ஏப்பா அந்த ஃபேனை போடுப்பா, ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கு, கொஞ்சமாவது காற்று வாங்கிக்கிறேன். அப்புறம் அந்த ஃபேனை போடுறதுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, அப்பாடா இப்போ தான் எனக்கு உயிரே வந்துச்சு, போன உயிர் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி. அப்போ தான் நமக்கு வந்துட்டு அந்த உயிரே வரும். அந்த வெயில் போன அந்த களைப்புக்கும் நம்ம வெயிலில் போயிட்டு நம்ம அப்படியே ட்ரென்ச் ஆகி கம்ப்ளீட்டாக வந்திருப்போம் அந்த ஸ்வெட்டிங்லேயே. ஸோ அந்த இதுக்குமே நம்ம அந்த ஃபேன் போடும் போது தான் அப்படி கொஞ்சமாக புத்துணர்ச்சி ஏற்பட்டு அப்படி போன உயிர் திரும்ப வந்த மாதிரி ஃபீல் ஆகுங்க. ஸோ இந்த ஃபேன் அப்படின்ற விஷயம் நம்ம லைஃப்பில் பெரிய ரோல் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது வந்துட்டு நம்ம இப்போ தான் இந்த ஃபேனுன்ற ஒரு விஷயம் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளோட மூதாதையர்கள் நம்ம ஆன்செஸ்டர்ஸ்லாம் என்ன பயன்படுத்தி இருப்பாங்க இந்த ஃபேனுக்கு பதிலாக? அந்த காலத்தில் ஃபேனுன்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருந்திருக்காது இல்லையா? பிகாஸ் எலக்ட்ரிசிட்டின்னு ஒன்றுமே கிடையாது. இப்போ பல்பு, இந்த ஃபேனு, இப்போ ஃப்ரிட்ஜு, ஏசி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மாடர்ன் இனோவேஷன்ஸோட வாழ்ந்துட்டு இருக்கோம். பட் அந்த டைமில் நம்ம ஆன்செஸ்டர்ஸ் கிட்ட இந்த மாதிரி இனோவேஷன்ஸ்லாம் கண்டிப்பாக இருந்திருக்காது இல்லையா? ஸோ அவங்க என்ன பயன்படுத்தி இருப்பாங்க? மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபேனுன்ற விஷயம் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணியிருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு கெஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் நிறையா பேருக்கு இந்த கியூரியாசிட்டி இருந்திருக்கும், இந்த ஃபேன் அப்படின்றது வந்துட்டு என்னவா இருந்திருக்கும், எப்படி பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க. ஸோ இந்த ஃபேனுன்ற விஷயம் கிட்டத்தட்ட நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரியில் 500 BCக்கு முன்னாலே இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிஃபோர் கிறிஸ்டுக்கு முன்னாலே இருந்திருக்கான். ஸோ இந்த 500 BCக்கு முன்னால் இந்த ஃபேன் எப்படி இருந்ததுன்னா பேம்பூ ஸ்டைப்ஸில் வந்துட்டு இந்த ஃபேன் வந்துட்டு இருந்திருக்குங்க. நம்ம கேள்விப்பட்டிருப்போம் விசிறி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அழகா. ஸோ எல்லார் வீட்லேயுமே பனை ஓலை விசிறி இருக்கும். இப்போவுமே கூட எங்கள் வீட்டில் பனை ஓலை விசிறி இருக்குது. ஸோ அந்த தேங்காய் மட்டை விசிறி, பனை ஓலை விசிறி அப்படிலாம் வச்சுருப்போம். அந்த காலத்துலேயே அப்படி தான் இந்த தேங்காய் மட்டை விசிறி, பனை ஓலை விசிறி அதெல்லாம் வந்துட்டு பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. ஸோ கொஞ்சம் வசதியாக இருக்கவங்க, இந்த ராஜாக்கள், அப்புறம் வந்து மினிஸ்டர்ஸ்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஹை பொசிஷனில் இருந்தவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மயில் தொகை கொண்ட விசிறிகள் வந்துட்டு பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்படி தான் முதலாக வந்துட்டு இந்த ஃபேன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு பயன்படுத்தப்பட்டது. அது முக்கியமாக நம்ம தமிழ் ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுதுன்னா கிட்டத்தட்ட கிமு 6வது நூற்றாண்டிலேயே இந்த ஃபேன், அதாவது விசிறி, சாமரம், தூரிகை அப்படின்ற இந்த விஷயங்கள் வந்துட்டு பயன்படுத்தப்பட்டதா அப்படின்னு சொல்லுது. இதை பற்றின குறிப்பு அரேபியன் ஹிஸ்ட்ரியில் கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபேனுக்கும் நமக்கும் வந்துட்டு அப்படி பயங்கரமாக நெருங்கிய பந்தம் இருக்குது. நான் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, நிறையா இனோவேஷன்ஸ்லாம் எங்கள் ஊரில் இருந்தாமல் போச்சு. இந்த இன்வென்ஷன்லாம் நாங்கள் தான் வந்துட்டு சீடே போட்டோம், நீங்களாம் வந்துட்டு ஜஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கீங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி இனோவேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம இந்தியாவில் இருந்தால் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் எப்படி பண்ணியிருக்காங்க, நம்ம பக்கத்து நாடான நம்ம நெய்பர் கண்ட்ரி சைனா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹான் டைனஸ்டி அப்படின்ற நேரத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிங் ஹுவான் அப்படின்ற ஒரு கிராஃப்ட் மேன் முதல்ல ஃபேனை உருவாக்கியிருக்காரு. அது எந்த வருஷம்னா 180 CE. ஸோ இப்படி தான் முதல்ல வந்துட்டு சைனாவில் ஃபேன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்க கொஞ்ச நாள் கழிச்சு அதை ஹைட்ராலிக் பவர் ஃபேனாக மாற்றிருக்காங்க. அதாவது ஹைட்ராலிக் பவர்னா என்னென்னு உங்களுக்கே தெரியும், அந்த நீர் மூலமாக இயங்குற மிஷின் மூலமாக வந்துட்டு ஃபேனை வந்துட்டு இயக்கியிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு சைனாவில் ஃபேன் வந்துட்டு பாப்புலர் ஆச்சு. அந்த வந்துட்டு அதுக்கப்புறம் சாங் டைனஸ்டியில் தான் இந்த ஃபேனுன்ற ஒரு விஷயம் வந்துட்டு காமனாக எல்லா இடத்துலையுமே வந்துட்டு சைனாவில் பயன்படுத்தப்பட்டது. ஸோ இப்படி தான் இந்த ஃபேனுன்றது வந்துட்டு சைனாவில் உருவாச்சு. ஸோ இப்படியே ஒவ்வொரு கண்ட்ரியாக கொஞ்சமாக மூவ் ஆன் ஆகி இந்த ஃபேனுன்ற ஒரு விஷயம் வந்துட்டு பரவிட்டு இருந்திருக்கு. அப்புறம் நமக்கு தெரிஞ்ச நம்ம யூரோப் கண்ட்ரி, நம்ம சொல்லுவோம் எல்லா இன்வென்ஷன்ஸ்க்கும் வந்துட்டு இந்த யூரோப்ஸ்காரன் தான் இப்போ போட்டு விட்டான் அப்படின்ற மாதிரி அந்த காலத்தில். ஸோ அப்படி தான் இந்த யூரோப் கண்ட்ரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா 16th century தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த வென்டிலேஷன் அப்படின்னு ஒரு சிஸ்டமே வந்து இருந்திருக்குங்க. ஸோ அப்போ எனக்குமே என்ன பண்ணியிருப்பாங்க, அதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க சத்தியமாக தெரியல. பட் ஆனால் இந்த 16th century தான் முதலாக இந்த வென்டிலேஷன் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ஸில் கிறிஸ்டோபர் ரெயின் அப்படின்ற என்ன பண்ணியிருக்காருன்னா முதலாக வென்டிலேஷன் சிஸ்டம் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காரு. காற்றோட்டமாக அந்த இடம் இருக்கணும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், கசகசன்னு இருக்கக்கூடாது, எத்தனை பேர் வந்தாலும் வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அங்கே இந்த ப்ரீஸ் ஃபீல் பண்ணும்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்கணுன்றதுக்காக இந்த வென்டிலேஷன் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 17th century தான் இந்த வென்டிலேஷன் சிஸ்டம் அப்படின்ற வந்துட்டு ஒரு பேசிக் பிரின்சிபல்ஸோட உருவாக்கப்பட்டது. அதாவது பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் வேக்கம் அண்ட் ஏர் ஃப்ளோ அப்படின்றது வந்துட்டு முதல்ல கொண்டு வராங்க. இது யார் கொண்டு வராங்க, ஒரு 3 சயின்டிஸ்ட் கொண்டு வராங்க. ஓட்டோ வான் குரிக்கோ, ராபர்ட் ஹூக், ராபர்ட் பாயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 சயின்டிஸ்ட்டு இந்த வென்டிலேஷன் சிஸ்டம்ஸ் அண்ட் இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் வேக்கம் அண்ட் ஏர் ஃப்ளோ அப்படின்றத வந்துட்டு கொண்டு வராங்க. இப்படி தான் முதல்ல வந்துட்டு இந்த ஃபேன்ன்றது வந்துட்டு உருவாச்சு அந்த இடத்துல. ஸோ 1882 வருஷத்தில் தான்
இந்த ஃபேனுன்றது வந்துட்டு கொஞ்சம் எலக்ட்ரிக் மோட்டார் ஃபேனாக வந்துட்டு உருவாக ஆரம்பிக்குது. யார் கொண்டு வராங்க? டாக்டர் ஸ்கைலர் வீலர் அப்படின்றது தான் முதலாக மோட்டார் எலக்ட்ரிக் ஃபேனை கண்டுபிடிக்கிறாரு. 2 மோட்டார் பிளேடு ப்ரொப்பலர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மோட்டாரில் கனெக்ட் பண்ணிட்டு எலக்ட்ரிக் மோட்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதை சுத்த விடுறாரு. ஸோ அது மூலமாக நல்லா குளுன்னு காற்று வருது. ஸோ இப்படி தான் முதலாக வந்துட்டு மோட்டார் ஃபேன் அப்படின்றத வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு 1904 இவர் ஜான் ஸ்காட் மெடல் அப்படின்ற ஒரு அவார்டையும் வின் பண்ணியிருக்காரு. ஃப்ராங்க்லின் யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த ஃபேனுன்றது யூரோப்பில் வந்துட்டு உருவாகி இருக்கு. ஸோ இதே 1882 வருஷத்தில் தான் முதலாக ஃபஸ்ட்டு சீலிங் ஃபேனை வந்துட்டு பிலிப் டேல் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறாரு. இந்த நேம் நம்ம கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு இல்லையா, ரொம்ப பரிட்சமான நேம் கூட. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ரொம்ப பிராண்டட் கம்பெனியான பிலிப்ஸ் அப்படின்ற எலக்ட்ரிக் மோட்டார் கம்பெனி தான் இந்த நேம் வந்துட்டு அவங்க கிட்ட வந்தது தான். ஸோ இந்த பிலிப் டேல் வந்துட்டு முதல்ல சீலிங் எலக்ட்ரிக் ஃபேனை கண்டுபிடிக்கிறாரு. எப்படி வந்துட்டு கரண்ட் மூலமாக ஓடுற ஃபேனை இவர் தான் உருவாக்குறாரு. இதுக்கப்புறம் ஃபேனுன்றது வந்துட்டு எல்லாருமே காமனாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஃபேன்லாம் வந்துட்டு ரொம்ப டல்லாக ஒரு மாதிரி பிரைட்டே இல்லாமல் சம்திங் ஏதோ ஒரு மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ அதுக்கு முதல்ல எமர்சன் அப்படின்ற வந்துட்டு ஒரு டிசைன் கொடுக்குறாரு. அந்த டிசைனோட பேர் வந்துட்டு சில்வர் ஸ்வான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சில்வர் ஸ்வான் வந்துட்டு ஓவராலாக எல்லா கண்ட்ரீஸ்லேயும் வந்துட்டு ரொம்ப பாப்புலராக ஆகிட்டு இருக்கு. அப்புறம் திரும்ப இந்த ஃபேனுன்றது 90s 40s நம்ம இந்தியாவுக்கு வருது. எப்படின்னா ஃபஸ்ட்டு சீலிங் ஃபேனாக வந்துட்டு இந்தியாவுக்கு வருது. அதை வந்துட்டு கிராம்ப்டன் கிரீவ்ஸ் அப்படின்ற கம்பெனி தான் முதல்ல கொண்டு வராங்க. நம்மளோட கிராம்ப்டன் கம்பெனி தாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இவங்க தான் முதலாக இந்த ஃபஸ்ட் எலக்ட்ரிக் சீலிங் ஃபேனை வந்துட்டு கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா 1960s தான் ஏசி அப்படின்ற ஒன்றே வருதுங்க. இப்போ தான் ஏசியே வருது. இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும் வீட்லேயுமே ஏசி போட்டு நல்லா ஜில்லுன்னு இந்த சம்மர் டைம்லலாம் போதும். இப்போனா அந்த ஏசி 16 வச்சு நல்லா குளுன்னு காற்று வாங்குறதான் வேலை, வீட்டில் வெட்டியாக இருந்தாலே. ஸோ இந்த ஏசின்ற விஷயம் வந்துட்டு முதல்ல 1960s தான் கண்டுபிடிக்கப்படுது. அதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஹை வால்யூம் லோ ஸ்பீடு ஃபேன், அதாவது இப்போ நம்ம காமனாக பயன்படுத்திட்டு இருக்க கரண்ட்டை கம்மியாக கன்சியூம் பண்ணுற ஃபேன்ஸ் எல்லாமே கொண்டு வராங்க. ஸோ இப்படி தாங்க இந்த ஃபேனுன்ற விஷயம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு நம்ம வீட்டில் நம்ம தலைக்கு மேலே சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபேனுன்றது டெய்லி எல்லாரோட வீட்லையுமே கண்டிப்பாக எல்லாரும் வீட்லையுமே இருக்கும், பெரிய ரோலும் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு முதலாக நீங்கள் உங்கள் வீட்டில் பார்த்த ஃபேன் என்ன பிராண்ட் வாங்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு கண்டென்ட்டோட மீண்டும் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தட் சைனிங் ஆஃப், ஐ எம் யுவர் ஆர்ஜே ஆதித்யா.